இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் உள்ள எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட அனுபவத்தை வந்து ஒரு சாப்டராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து அந்த சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இதையும் படிக்கும்போது நம்ம ஒரு புது விஷயம் வந்து கற்றுக்கிட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அவரோட அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ஒரு 20-30 வருஷம் அனுபவங்கள் கூட சொல்லலாம். இப்போ இந்த அன்பின் விதைகள் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். இதில் உள்ள இன்ஃபர்மேஷனுமே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உதவின்னு கேட்கும் போது நம்ம வந்து பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன உதவி தான் வந்து அங்கே பெருசாக மாறுது அப்படின்றத இந்த அனுபவத்தில் இருக்குது. ஒரு 1500 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு வாட்ச்மேனுக்கும் ஒரு அம்மாவும் ஒரு பையன் வந்து அந்த வாட்ச்மேனை தேடி வராங்க. இந்த 2 பேத்துக்கும் இடையில வந்து என்ன நடந்துச்சு, என்ன ஒரு உறவு இருக்குது, இவர் என்ன அவங்களுக்கு பண்ணார், அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றதான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இதில் ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. அன்பின் விதைகள்னு சொல்லிட்டு ஒரு 2 பேராகிராஃப் மட்டும் நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கதையாகவே சொல்கிறேன். அன்பின் விதைகள். கையில் ஒரு முகவரி சீட்டை வைத்துக்கொண்டு நடுத்தர வயது பெண் ஒருவரும் 12 வயது சிறுவனும் எனது தெருவில் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். 2வதோ 3வதாகவோ முறையாக தெருவை கடந்து போகும்போது கவனித்தேன். அவர்கள் யாரிடம் கேட்பது என்ற குழப்பத்துடன் தெருவில் நின்று கொண்டிருந்தார்கள். அருகில் இறங்கி யாருடைய முகவரி என்று பார்த்தபோது பூமிநாதன் 4வது தெரு என்று மட்டும் இருந்தது. வீட்டு எண் இல்லை. யார் பூமிநாதன் என்று யோசித்தபடியே அவர் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டேன். தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இங்கே வந்து ஒருத்தவங்க நடுத்தர வயது பெண்ணும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து பூமிநாதன் அப்படின்ற ஒருத்தரை வந்து தேடி வந்து வராங்க ஒரு ஊருக்கு. அப்போ வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவங்கள பார்த்துருக்காங்க. நீங்கள் யாரை தேடினோன்னா ஒரு ஷீட் வச்சுருக்காங்க. பூமிநாதன் சொல்லி ஊர் பேர் மட்டும் போட்டிருக்காங்க. அவரை பற்றி வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்னு இருக்காங்க. உடனே அந்த டீ கடைக்கார் அவருமே வந்து கேட்டிருக்காரு, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பூமிநாதன்றவரை தேடி வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாரு, எத்தனை வயசு, அதை பற்றி எதுவுமே தெரியலை அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, நம்ம வாட்ச்மேன் இருக்கார், மேபி அவர் கூட இவங்க தேடுறவராக கூட இருக்கலாம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் பேரை வந்து பூமிநாதன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுவரை நம்ம அவர் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டதில்லை, அவர் தெரியாது அப்படின்னோடனே சரி நம்ம அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னோடனே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த அம்மாவையும் அந்த பையனையும் வந்து அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஷீட் எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆமாம் அப்படின்றாரு. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து அமுச்சு விட்ருந்தீங்க அப்படின்னோடனே யோசிக்கிறாரு, நான் எதுக்குமா உங்களுக்கு அமுச்சு விட்டேன் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு வந்து அந்த உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நாங்கள் செய்தித்தாளில் வந்து விளம்பரம் கொடுத்துருந்தோம். ஏன்னா நிறைய வந்து செய்தித்தாளில் வந்து விளம்பரம் வருமா. நான் இந்த கதை சொல்கிறதுக்கு எதுக்காகனா, இந்த கதையில் வந்து வாசிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுமே இருக்குது. வாசிக்கிறதுனா வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, அது ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் இருக்கலாம். பட் ஆனால் வாசிக்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே அந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தானே அந்த ஒரு 50 ரூபா அமிச்சது, 100 ரூபா அமிச்சது அப்படின்னு சொல்லி ஆமாம்மா நான் எதுக்கு உங்களுக்கு அமிச்சேன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்கார் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து 100 ரூபா அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் காட்டிக்காமல் வந்து சரிம்மா இப்போ அவர் நல்லா இருக்காருன்னு, இப்போ அவர் நல்லா ஆகிட்டார், அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து நான் பார்த்து நன்றி சொல்லலாம்னு சொல்லி வந்தேன். என் பையனோட இதுவரையும் ஒரு 20 பேர்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து எஸ்ரா அவர்களுக்குமே ஆச்சரியம் தாங்க முடியல. இவர் வந்து ஒரு 1500 ரூபா வாங்கின ஒரு வாட்ச்மேனு, ஆனால் இவர் வந்து ஒரு 100 ரூபா அமைச்சிருக்காரு. இவருக்கு வந்து செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் வந்து எப்போவுமே இருக்குது. எஸ்ரா அவர்களுமே வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட வந்து பேசினதில்லை. எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாராம், செய்தித்தாள் வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு செய்தித்தாளில் வந்ததை வச்சு யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா மணி ஆர்டர் அமைச்சிருக்காரு அவரோட 1500 ரூபாயில். அதுக்காக இவங்க வந்து ஒரு 50 ரூபா செலவழிச்சிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பளமோ ஏதோ ஒரு பூமா எதுவுமே வச்சு நன்றி செலுத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம்லாம் படாமல், சரிம்மா நீ உட்காரமா காப்பி சாப்பிட்றியான்னு கேட்டோன்னே, இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் நிறைய பேர் அமுச்சு விட்டாங்க, அதில் ஒரு 20 பேரை நான் பார்த்துட்டேன், அதனால தான் உங்களையும் நான் பார்த்துட்டு போயிடலான்னு. அது எதுக்குமா வந்து 100 ரூபா கொடுத்ததுக்காக நீ 50 ரூபா செலவழிச்சிட்டு வர அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு என்னென்னா வந்து யாரெல்லாம் என்னோட வீட்டுக்காருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி வரேன். எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ்லாம் இல்லை, வெறும் உங்கள் பேர் இது மட்டும் இருந்துச்சு, அதனால தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தாங்க மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நன்றி செலுத்துறதுக்காக வந்து வராங்க. அதுலேயும் வந்து இவர் வந்து பெரிய உதவிலாம் இல்லை, 100 ரூபா தான் மணி ஆர்டர் அமைச்சிருக்காரு. இவரோட சம்பளமே 1500 ரூபா தான். ஸோ அதை வச்சு தான் வந்து எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பெரிய உதவியாக பண்ண வேணாம், சின்ன உதவியாக பண்ணால் கூட அது வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாற்றும். அதுவும் தாண்டி அந்த அன்புக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அதை பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், பட் ஆனால் இவர் காட்டின அன்புக்காக அவங்க இங்கேயோ இருந்து வந்து நன்றி செலுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து நன்றி செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையை இப்படி சொல்லிட்டு இது ஒன்றும் முடியலை. அந்த கதை இடையிலேயே வந்து ஒரு
சின்ன ஒரு கதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு வயசானவர், அவருக்கு என்னென்னா வந்து சாகிறதுக்குள்ளே ஒரு 3 பேரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு, ஒன்று அவரோட ஆசிரியர், இன்னொன்று வந்து அவருக்கு முத வேலை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர். 3வது நபர் வந்து அவரோட ஃப்ரெண்டு, அவரோட அந்த யங் ஏஜில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு, அந்த இள வயது நண்பர். ஸோ இந்த 3 பேரையும் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. வயசாகிறதுக்கு முன்னாடி, அந்த வயசாகிடுச்சு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, சரிங்க நாங்கள் 3 பேரையும் வந்து நான் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊர் கிளம்பி அவங்க ஒய்ஃப் போயிருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வானத்துலேருந்து தேவதை வந்து இவரை உயிர் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ தான் இவங்க வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவரோட கடைசி ஆசை வந்து அந்த 3 பேரை பார்க்கணுன்னு, அவங்களுக்கு வந்து இவர் வந்து நன்றி சொல்லணுன்னு. ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட வந்து டீச்சர், அவரோட ஆசிரியர், இன்னொருத்தர் வந்து அவருக்கு முத வேலை கொடுத்தவர், இன்னொருத்தர் வந்து அவரோட நண்பர். ஸோ இந்த 3 பேர்னால தான் வந்து என் புருஷன் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருந்தார், நிறையா சம்பாதிச்சார், இப்போ வயசாகிட்டார். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறாரு. நான் அந்த 3 பேரை கூட்டிகிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நாள் அவருக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்டதாகவும், அதுக்கு அந்த தேவதை வந்து சரி ஓகே நீ டைம் எடுத்துக்கோன்னு சொன்னதாகவுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த 3 பேரையுமே உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அந்த 3 பேரையுமே சாப்பிட வைக்கும் போது அவங்களோட கணவர் வந்து அந்த 3 பேரையும் பார்த்துக்கிட்டே நன்றி சொல்லிட்டு இறந்து போயிட்டார். ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தேவதை கூட வந்து ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துச்சு. அந்த சாவர நாள்னு சொல்லி குறிச்சிட்டு இருப்பாங்கள்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துச்சு. அப்போ ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறது வந்து எவ்வளோ முக்கியன்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த வாட்ச்மேன் கதையை சொல்லிட்டு இதுலேயுமே அவர் பார்த்த படத்துலேருந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து அந்த வாட்ச்மேன் கதையை வந்து ஒன்றும் முடியலை. ஸோ இப்படி கேட்டிருக்காங்க, எதுக்குங்க நீங்கள் இப்படிலாம் அனுப்புவீங்களான்னு சொல்லி அந்த வாட்ச்மேன்ட்ட வந்து எஸ்ரா அவர்கள் கேட்டிருக்காரு. ஆமாங்க, நான் அந்த எதையுமே நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன், அதில் 3-4 பேர் இப்படி தான் வரும், அதனால் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைரி எடுத்து காமிச்சிருக்காரு. அந்த டைரியில் பார்த்தா ஒரு 4-5 மணி ஆர்டர் வச்சுருக்காராம். இன்னும் ஒரு 4-5 பேருக்கு அனுப்புறதுக்காக வந்து அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். அவங்க நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒருத்தங்களுக்கு வந்து இருதய கோளாறுன்னு சொன்னாங்க, அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு 50-100 ரூபா அமுச்சு வைப்போமே, எனக்கு ஒரு 1500 ரூபா சம்பளம் வருது, என் பசங்களாம் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு 50 ரூபா 100 ரூபா மாதத்தில் வந்து ஒரு 3-4 பேத்துக்கு அனுப்புறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னா நமக்கு நல்லது தானேங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு, அதனால் சின்ன உதவி இப்படி நான் பண்ணுவேங்க, நாளைக்கு கூட இந்த 4 மணி ஆர்டர் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போகணுங்க அப்படின்னு சொல்லணும்னு வந்து எஸ்ரா அவர்களுக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சான். ஒரு டயத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாராம், டக்குன்னு நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுங்களேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். என்னங்க அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து மணி ஆர்டருக்கு வந்து எஸ்ரா அவர்கள் என்ன பண்ணுறாரு, என்னடா நம்ம இவ்வளோ நாள் இருக்கும், நம்ம இது மாதிரி சில விஷயத்த பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மனுஷன்ட்டு அந்த வாட்ச்மேன்ட்டு கற்றுக்கிட்டு இவருமே பண்ண அனுப்புறதுக்காக வந்து மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நின்றுருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த வாட்ச்மேன் வந்தவொடனே வந்து லைட்டாக மட்டும் சிரிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டாரான், ஓ நம்மளை வச்சு ஒருத்தர் வந்து மாறிட்டார், சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, நல்லதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். ஸோ அதை வந்து எஸ்ரா அவர்கள் அவர் சிரித்ததை வச்சு ஒரு சின்ன வாசகம் சொல்கிறாங்க, அதுதான் இந்த கதை. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து உதவின்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதும், அதுமாதிரி உதவி செஞ்சவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தணும், அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுமே தான் இந்த புத்தகத்தில் எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தில் வந்து ஒரு வாட்ச்மேன் அனுபவத்தையும் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் பார்த்த ஒரு படத்தையுமே சொல்கிறாங்க. இதில் சின்ன விஷயத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பேப்பரில் உதவி தேவைன்னு விளம்பரம் கொடுக்குறாங்க சார், நம்மளை மாதிரி 4 பேர் படித்து உதவி செய்வாங்கன்னு தான் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த மாதிரி செய்திகளை படித்த உடனே மனசு துவண்டு போயிடும் சார், அதான் மாத சம்பளத்தில் 50 ரூபா ஏதோ ஒரு 4-5 பேத்துக்கு அனுப்பி வைப்பேன், பெற்ற பிள்ளைகள் எல்லாம் செவுக்கியமாக இருக்குது, பள்ளிக்கூடத்தில் 1500 ரூபா சம்பளம் தர்றாங்க, காசை பொத்தி வச்சு என்ன சார் செய்ய போகிறோம், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் இல்லையா என்றபடி அவர் பூர்த்தி செய்து வைத்திருந்த மணி ஆர்டர் பாரத்தை எடுத்து காட்டினார். எனக்கு குற்ற உணர்வாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை பேப்பரில் எத்தனை மெடிக்கல் அப்பீல் விளம்பரங்களை பார்க்கிறேன், அவையெல்லாம் யாரோ படிப்பதற்காக என்று எவ்வளவு எளிதாக கடந்து போயிருக்கிறேன், ஏன் அவை என்னை பாதிக்கவே இல்லை, அந்த விளம்பரங்களில் எந்த ஒன்றுக்கும் 10 ரூபாய் கூட அனுப்பியதே இல்லையே, தயக்கம் காரணமாகவோ இல்லை, உதவி என்றால் 10,000 ரூபாய் அனுப்புவதுதான் என்று எனக்கு நானே பொய்யான ஒரு காரணத்தை நம்பி வந்திருக்கிறேனா, யோசிக்க தாழ்வு உணர்ச்சி உண்டானது. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு செடியை வச்சா கூட அதில் 100 பூ போக்குது, வாசனையாக இருக்குது, ஒரு தென்னை மரத்தை வச்சா வாழ்நாள் பூரா காய்ச்சி தள்ளிக்கிட்டே இருக்குது, இயற்கையில் அதுங்களுக்கு மற்றவங்களுக்கு புரோஜனப்படுற மாதிரி அமைப்பு இருக்குது, மனுஷன் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்த்துட்டு யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்கான், சொல்கிறது சரிதானே சார். நான் அவரது சொற்களை மனதில் நிரப்பிக் கொண்டே இருந்தேன். நெடுநேரம் இருவரும் அமைதியாக இருந்தோம். நான் கூச்சத்தை துடைத்தெறிந்து விட்டு கேட்டேன், அந்த விளம்பரம் உங்களிடம் இருக்கிறதா என்று. அந்த மருத்துவ விளம்பரம் வந்து உங்கள்கிட்ட இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு எஸ்ரா அவர்கள் கூச்சத்தை விட்டுட்டு.
அவர் பேப்பரில் இருந்து கிழித்து வைத்திருந்த விளம்பரத்தை எடுத்து காட்டினார். நான் அதை வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன். மறுநாள் காலை மணி ஆர்டர் ஃபாரம் வாங்க வரிசையில் நின்றபோது வாட்ச்மேன் பூமிநாதன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். தற்செயலாக என்னை பார்த்ததும் அவர் லேசாக சிரித்து கொண்டார். அந்த சிரிப்பு குளத்தில் வீசி எறியப்பட்ட கல்லை போல சிறிய அலையை ஏற்படுத்தியபடி ஆழத்துக்குள் போய்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து எஸ்ரா அவர்களுமே வந்து அந்த வாட்ச்மேன் அவர் வந்து உதவி செய்கிறத பார்த்துட்டு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டு தான் வந்து இங்கே அவரோட அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்ரா அவர்களோட அனுபவம் வந்து ஒவ்வொரு சாப்டராக வந்து ஒரு 50 சாப்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் ஃபுல்லாக ஒன்று படிக்கும்போது ஒரு அனுபவமே வந்து நான் இதுவரை ஒரு 10 வீடியோ வந்து இதை வச்சு போட்டிருப்பேன். அந்த 10ல் வந்து 1-2 அனுபவம் தான் வந்து என்னோடய வயசுக்கு ஏற்றாப்புல இருக்குது. மீதி எந்த அனுபவமே வந்து எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஆனால் இதை படிக்கும்போது நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் எனக்கு கிடைக்குது. ஸோ நீங்களுமே இதை படிங்க, உங்களுக்குமே நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். நம்மளே நம்ம சுய பரிசோதனை செஞ்சு மாற்றிக்கிறதுக்கான நிறைய விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த கதையில் வந்து சொல்ல வராங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. சின்னதாக உதவி செஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்றதும், ஒன்று உதவி செஞ்சவங்களுக்கு வந்து நன்றி செலுத்துறது வந்து அதோட ரொம்ப பெருசு அப்படின்றதையுமே வந்து இந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ படித்தது. அதோட டாபிக் என்னென்னா, அதோட டைட்டில் என்னென்னா அன்பின் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க. அதுமாதிரி இந்த புத்தகம் வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து முடிக்கும் போது உலகை பற்றிய நமது பார்வை சற்று விசாலமாகிறது. மனதின் கசடுகள் நீங்கி எல்லோருடனும் உறவு கொண்டாட வேண்டும் என்ற வேட்கையை தூண்டுகிறது. சக மனிதனின் மேல் இதுவரை இல்லாத ஒரு பரிவு வருகிறது. இதுவே துணை எழுத்தின் தனித்துவம் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த புத்தகம் வந்து 1,00,000 பிரதிக்கு மேலே விற்றுருக்கு. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் வந்து இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்றாங்க இந்த துணை எழுத்து புத்தகம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.